தி உமன் சேனல்ல இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரம்யா பிரைடல் ஸ்டுடியோ ரெண்டல் அண்ட் போட்டிக் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தி பிசினஸ் உமன் ரம்யா அவர்களை தான் நேர்காணல் பண்ண போறோம். வாங்க பார்த்தரலாம். ஹாய் ரம்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை பத்தி ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாமே. கண்டிப்பா கொடுத்துடலாம். ஹாய், ஐம் ரம்யா ஃப்ரம் ரம்யாஸ் பிரைடல் ஸ்டுடியோ. ஸோ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரையில் தான். ஸோ திருச்சியில் செட்டில் ஆயாச்சு. ஸோ நான் இந்த ஃபீல்டில் வந்து 3 years தான் ஆகுது. ஐ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபேஷன் டிசைனர். ஸோ காஸ்டியூமும் நான் ரெண்டல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு கொஞ்சம் நல்லதும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் ரம்யா. இந்த பிராண்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்ல, நான் எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 15 years ஆயிடுச்சு. ஸோ 15 years வந்துட்டு இப்போ நான் ஃபீல்டுக்குள்ள வந்து 3 years தான் ஆகுது. ஓகேவா? ஸோ 12 years வந்து வீட்டுல தான் இருந்தேன். ஸோ எனக்கு பக்கத்துல கூட வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே தெரியாது. எனக்கு இப்ப வெளி உலகத்தை பத்தி சுத்தமா தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபீல்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பத்தி எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் நான் மேக்கப்பை வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லான்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது வந்துகிட்டே இருக்கும் தெரியுமா, நம்ம கண்ணில் வந்துகிட்டே இருக்கனால ஸோ மேக்கப்ன்ற ஒரு இது வந்துகிட்டு இருந்ததுனால அதில் நான் கிளாஸ் போனேன். கிளாஸ்க்கு போயிட்டு அது 15 days கிளாஸ் தான் வந்து போனேன். போயிட்டு கற்றுட்டு ஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதுலேயே நம்ம ஒன்றா பெஸ்ட்டாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் மேக்கப் மட்டும் சூஸ் பண்ணி நான் அந்த ஷாப் வந்து வைக்கல. ஸோ கஸ்டமைஸ் காஸ்டியூம் அண்ட் ரெண்டல் ஜுவல்லரி எல்லாமே வந்து இருக்கு. ஸோ மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்குமே இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து இந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா யாரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து தான் நான் வந்து அட்ராக்டிவ் ஆகி வந்தேன். நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஒரு விஷயத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டோம்னா அது ஒரு இன்டர்னா வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்க்ரோல் பண்ணப்ப யாரை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, இன்ஸ்பிரேஷனா யாருமே வந்து கிடையாது. ஃபுல்லாக வந்து ஃபேமிலிக்காக. இப்போ எனக்கு ஒரு நீடு அப்படின்னா நான் இன்னொருத்தவங்க போய் கேட்கக்கூடாது. ஸோ ஓன் சப்போர்ட் நமக்கு வந்து வேணும். ஃபர்ஸ்ட் பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு இன்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம தாராளமாக இது வேணாலும் வந்து பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணா கூட ஏன்ட்ட இருந்தா தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹஸ்பண்ட்டே இருந்துச்சுன்னா நான் கேட்டு வாங்குறது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே. சோ அதுக்காக நான் இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணி இந்த ஃபீல்ட் எடுத்தேன். அழகா சொன்னீங்க. பெண்கள் வந்து ஃபினான்சியலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். அழகா சொன்னீங்க. இது கண்டிப்பா வந்து எல்லா பெண்களுமே இந்த மாதிரி இருந்தா வந்து லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம கடந்து வந்துடலாம். கண்டிப்பா. ஓகே ரம்யா, இப்ப நீங்க வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டீங்க. உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ஆகட்டும் இல்ல ஹஸ்பண்ட் சப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது? ஓகே சொன்னாங்களா? ஏன்னா வந்து பிரைடல் நான் வந்து பிரைடல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்து மேக்கப் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து கிடையாது. ஓகேவா? ஏன் இந்த ஃபீல்ட சூஸ் பண்றேன்னு சொல்லி கேட்டவங்க தான் நிறைய பேர். ஏன்னா நான் 12 years வந்து வீட்லயே இருந்துட்டேன். ஸோ எனக்கு வெளியே போனா யாரையுமே வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது ஒன்று. நான் இந்த ஃபீல்டை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா நல்லா ஒரு லெவலுக்கு வரணும். ஸோ எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி தான் ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேவா? ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த ஃபீல்ட்லேயே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட், அதே கூட பிள்ளைங்களும் ஃபுல் சப்போர்ட். இப்போ வந்து நீங்க வந்து பிரைடல் பண்றீங்க, டிசைனரா இருக்கீங்க, ஈவென்ட் மேனேஜ் பண்றீங்க, இந்த மாதிரி மல்டி டாஸ்க் வந்து பண்றீங்க. இதெல்லாம் எப்படி உங்களால சாத்தியம்? இது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்குமே எனக்கு தெரியாது. நானும் வந்து 10 பேர்ல 11வது ஆளா தான் நானும் வந்திருப்பேன். ஸோ ஒரு மேக்கப் ஓரியன்டா மட்டும் இல்லாம ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவா என்னென்ன இதுல வந்து ஆட் பண்ணலாம். எனக்கு பிளேஸ் வந்து பெருசா இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டே போனேன். ஸோ காஸ்டியூம் ரெண்டல் கொண்டு வரது, ஸோ டிசைன் பண்றது, ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய இதுக்குள்ளேயே டெய்லரிங் எல்லாமே வந்து கொண்டு வந்தேன். ஸோ அதுக்கு மெயினா வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி. இப்ப பிரைடல் ஓகே, இப்ப டிசைனிங் பண்றது நான் டிசைனர்னு சொன்னீங்க. அது எப்படி நீங்க ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா? இல்ல, லேர்ன் பண்ணினேன். நான் மேரேஜுக்கு முன்னாடியே வந்துட்டு டெய்லரிங் எல்லாமே வந்து கத்துருந்தேன். ஸோ அப்ப ஸ்டிச்சிங் எல்லாம் வீட்டுல இருந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அதை அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. பிரைடல் ஒரு சைடு இருந்தாலுமே ஆக்டிங்கும் பண்றீங்க. அத வந்து கேட்டாங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு கேட்டாங்க, இந்த மூவி வந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட விஜய் சேதுபதி மூவிலையும் கேட்டிருந்தாங்க. ஆனா ஆக்சுவல் படி என்னால போக முடியல. சோ அதனால வந்து போல தலைவன் தலைவில.
சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நீங்க பிரைடல் ஃபர்ஸ்ட் ஒரு கிளையண்ட் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தப்ப அந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்ணீங்க? இவ்வளவு நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமான்ற அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப நான் ஏன்னா வந்துட்டு நிறைய பொண்ணுங்க வந்து இன்னமுமே வந்துட்டு ஒரு இடத்துல போய் வேலைக்கு போகணும்னு தான் பாக்குறாங்க. அது வந்து கண்டிப்பா கூடாது. ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னா அதுல கொடுக்குற நம்பிக்கை வந்து எதுவுமே வந்து யாருக்குமே வந்து கொடுக்காது. சோ இப்போ ஓனா என்கிட்ட இப்ப இந்த 3 வருஷத்துல நான் 20 lakh ஏர்ன் பண்ணிருக்கேன் இந்த பிசினஸ்ல. ஓகேவா? சோ அந்த தைரியத்தை யாருனாலுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின இன்கம் எவ்வளவு? 25 பிரைடலுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சென்னையில தான் எனக்கு மேக்கப் புக்கிங் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மேக்கப் வந்து சென்னையில புக்கிங் ஆச்சு. சென்னையில அவ்வளவு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஆனா என்ன இங்க இருந்து புக் பண்ணி. சரி, நீங்க இப்ப பிரைடல் பண்றீங்க. ஒரு பிரைடல் வந்து உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இப்ப அதுல பெஸ்ட் கிளையண்ட் ஒஸ்ட் கிளையண்ட்னா யாரை சொல்றீங்க? எல்லாருமே வந்து பெஸ்ட் கிளையண்ட் தான். ஒஸ்ட் கிளையண்ட்னா நான் இப்போ ஒரு 3 monthsக்கு முன்னாடி ஒரு பிரைட் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். கரூர்ல இருந்து வந்து இங்க வந்து புக் பண்ணிருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டு வந்து இங்கன்றனால அவங்க என்கிட்ட பேசின பேமெண்ட் வந்து 35, ஆனா எனக்கு கொடுத்தது வந்து 20,000 தான் கொடுத்தாங்க. கேட்டா வந்து எல்லா சைடும் நாங்க வந்து விசாரிச்சுட்டோம், இவ்வளவுதான் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் ஆர்கியூமெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஒஸ்டா கூட இருப்பாங்களான்னு சொல்லி அதுக்கப்புறம் என் பேக்கேஜ் டீடைல்ஸே நான் வந்து மாத்தினேன். 50% ஃபர்ஸ்ட் எடுத்தனே எனக்கு வந்து அட்வான்ஸ் பண்ண. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 தான் அட்வான்ஸ் பண்ணா டேட் வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி நான் வச்சிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டது என்னன்னா பாதி அமௌண்ட் முன்னாடியே வாங்கிடணும் அப்படின்றத கத்துக்கிட்டேன். இப்ப பிரைடல் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, மேக்கப் போட்டுட்டு எல்லாமே ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு தான் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ ஒரு பார்கெயின் பண்ணுவாங்கல்ல? கண்டிப்பா. ஏன்னா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் தான் இது வந்து நிறைய பேர் இதை வந்து கம்ப்ளீட்டா வந்து சொல்லியிருக்காங்க. எப்பயுமே சரி உடனே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மகால இருந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவாங்க. ஆனா மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஜுவல்லெல்லாம் ரிட்டர்ன் பண்ணும்போது கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொடுக்க வரையில எப்படி இருந்தாலும் 2000 3000 அந்த மாதிரி லெஸ் போடுவாங்க. அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா எனக்கு கிளைண்ட் போக கூடாதுன்றதுக்காக சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். மேக்கப் பண்ணிட்டீங்க, அங்க இருந்து வந்து நீங்க கமிட்டட் ஆகி எப்படி போவீங்கன்னா பிரைடுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ட்டு போவீங்க. அங்க போனா அந்த பொண்ணோட தங்கச்சி, பொண்ணோட அம்மா, பொண்ணோட எல்லாத்துக்குமே வந்து சொல்லுவாங்க. அப்ப என்ன வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கும் லைட்டா பவுடர் மட்டும் போட்டு விட்டுறீங்களான்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் வச்சிருக்க ஒரு பவுடர் ரேட்டு 2500 ரூபாய், ஓகேங்களா? ஒரு ஃபவுண்டேஷனோட ரேட்டு 4000. நான் எப்படி சும்மா பண்ண முடியும்? நான் சொல்லிடுவேன் ப்ரொஃபஷனல் நான் அதை பண்ண மாட்டேன்னே சொல்லிடுவேன் ஓப்பனாவே. அவங்க அப்ப அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் சில கிளைண்ட் எல்லாம் சரி நான் அதுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றேன் நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்ப வேணாம்னு சொல்லிடுவாங்க. சோ என்னோட இதை தாண்டி வர மாட்டோம் அப்படின்றவங்க. இல்ல ஒரு சாரி கட்டிட சொல்லுவாங்க, அதெல்லாம் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்னு சொல்லிடுவேன். அந்த ஸ்பாட்டே சொல்லிடுவோம். ப்ரொஃபஷனலா நீங்க கரெக்டா இருக்கீங்க. ஏன்னா வந்து எதையுமே நம்ம ஃப்ரீயா பண்ண முடியாதுல்ல. ஏன்னா வந்து அவங்க எப்பயுமே சரி ஒரு மேக்கப்னு நாங்க போனோம்னா பிரைட்ஸ் மேடுக்கு பண்ண சொல்லுவாங்க, பொண்ணோட அம்மாவுக்கு பண்ண சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாரி மட்டும் கட்டி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தானே நாங்க படிச்சுட்டு வந்து போயிருக்கோம். அதை எப்படி ஃப்ரீயா பண்ண முடியும்? சரி, இப்ப வந்து ஒரு பிரைடல் வந்து அட்டெண்ட் பண்ண வராங்க, நீங்க காஸ்ட் வந்து எனக்கு 25-30 சொல்றீங்க, இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல ஸ்டார்டிங்கே நம்ம கிட்ட வந்து பேக்கேஜ் வந்து 8000 வந்து இருக்கு. சோ அவங்களுக்கு என்ன பேக்கேஜ் நீடோ அதானே அவங்க எடுக்க போறாங்க. 8 ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு பேக்கேஜ். சோ அவங்களுக்கு என்ன நீடோ அதை அவங்க எடுத்துக்கலாம். இப்ப 8000 கொடுத்துட்டு பண்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு செலிபிரிட்டி மேக்கப் லுக் வேணும் அப்படிப்பாங்க, ஓகேங்களா? இல்ல அது பண்ண முடியாது, ஸ்டிச்சா சொல்லிடுவோம். இல்ல கேட்பாங்க மீன்ஸ் எப்படின்னா நீங்க அங்க போயிட்டு மேக்கப் பண்ணிடுவீங்க. அந்த மேக்கப் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க 30-25K இருக்க மேக்கப் ஒர்த்த வந்து இதோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அந்த போட்டோவை காமிச்சுலாம் வந்து பேசுவாங்க. அந்த தருணத்துல நீங்க அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்ல அப்ப நீங்க அந்த பேக்கேஜ் எடுத்தோம்னா உங்களுக்கு நாங்க இந்த லுக் பண்ணி கொடுத்துருவோம், இந்த பேக்கேஜுக்கு அது வராதுன்னு சொல்லிடுவோம். இப்போ செலிபிரிட்டி மேக்கப்னு சொல்லிட்டு தான் நான் அதுலயே மென்ஷனே பண்ணிருப்போம். நம்ம பேக்கேஜ் டீடைல்ஸ்லயே மென்ஷன் பண்ணிப்போம். சோ அது யார் கேட்கறாங்களோ அதை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். சோ ஏன்னா நார்மலா நாங்க பண்ற மேக்கப் லுக்கும் இருக்கும், போட்டோஸும். சோ செலிபிரிட்டி மேக்கப் லுக்கும் இருக்கும். சோ ரெண்டுக்குமே வேரியன்ட் நான் காமிச்சுதான் புக்கிங் எடுக்கிறது. இப்ப வந்து நீங்க வந்து பியூட்டிஷியனுக்குள்ள வராங்க அப்படின்னாவே அவங்க அழகா இருந்தா தான் இந்த பியூட்டிஷியன் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்ல வந்து அப்படின்னா கிடையாது, யார் வேணாலும் வந்து வரலாம். சோ வந்து அதிகமா படிக்கணும் தேவை கிடையாது. என்னைய கேட்டா நான் படிக்கவே இல்லை, 8 வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன்.
எனக்கு 16 வயசுல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ படிப்புக்கும் நம்மளோட நாலேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபவுண்டேஷன், கான்டோர் இதெல்லாம் போட்டு வர அழகு அழகா, இல்ல வந்து நம்ம நேச்சுரல் லுக்காவே இருக்கிறது அழகா அப்படின்னு நேச்சுரலா இருக்குதா அழகு. ஏன்னா என்னை எப்பயுமே நான் வந்து நேச்சுரலா தான் இருப்பேன். இப்ப இந்த ஃபீல்ட்ல வந்து லிப்ஸ்டிக்கே போட்டிருக்கேன். ஓகே ரம்யா, இப்போ வந்து 10 days 15 daysலாம் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து தான் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ப்ரொஃபஷனலா இருக்கவங்களே வந்து குறை சொல்லிட்டு ரீல்ஸ் போடுறதாகட்டும் மற்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்களுக்குலாம் நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அது சும்மா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தான் வந்து கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சொல்றாங்கன்னு அர்த்தம். நீங்க போய் அவங்கள போய் ஒரு பிரைடு சேர்ந்தாப்புல ஒரு 5 பேருக்கு மேக்கப் பண்ண சொல்லுங்களேன், உதறிடுவாங்க, பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். குறைஞ்சது 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அரகுர அம்பட்டை போடுவாங்க அப்படின்னு, அந்த மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி தான். எப்படி சொல்றது, தெரிஞ்சவங்க சைலண்டா இருப்பாங்க, தெரியாதவங்க தான் வந்து ஒன்னா வந்து ரூமர்ஸ் பண்றது, இதுக்கு இதை போடுங்க அதுக்கு இதை போடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் மேக்கப் நாலேஜ் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க இதை பொறுத்துதான், நாலேஜை பொறுத்துதான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாலேஜ் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேரோட மேக்கப் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பேட்ச் ஆகுறது இருக்கும், அதிகமா மேக்கப் பண்றது ரொம்ப ஆயிலியா பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம ப்ராப்பரா பண்ணாங்கனாலே மேக்கப் ஃபீல்ட்ல வந்து எல்லாருமே சக்சஸ் பண்ணலாம். ஓகே ரம்யா, இப்போ வந்து பிரைடுக்கு வந்து நீங்க மேக்கப் போடுறீங்க, ஆனா அது சம்டைம்ஸ் வந்து பர்பிள் ஆகுது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதனால, எந்த மிஸ்டேக்னால அந்த மாதிரி ஆகும்? இப்போ அழகா இருப்பாங்க, ஆனா அவங்க பண்ற அந்த மிஸ்டேக்னால என்ன ஆயிடும், அவங்க அழகா இருக்கவங்க கூட அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல செய்யணும். அதான் பேட்ச் ஆகுறது இருக்கும். சில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆயில் கண்டென்ட் வந்து ஒன்று வந்து சேர்ப்பாங்க, மிக்ஸ்டு ஆயில் வந்து போடுறது. அப்புறமா வந்து க்ளோவுக்கு நான் வந்து ஆயில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோ மேக்கப்னு சொல்லி இப்போ செலிபிரிட்டி மேக்கப்னு சொல்லி ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒன்று புதுசா ஏதாச்சும் ஒன்று ஆன்லைன்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருதுனாலே அந்த ப்ராடக்ட் வாங்கி டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம பிரைடுக்கு பண்ணக்கூடாது. நீங்க மாடல்ஸ் வச்சு பண்ணிட்டு அது எப்படி இருக்குதுன்றத பார்த்துட்டு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிராண்டுக்கு கொலாபரேஷன் பண்ணிருக்கீங்களா? ரீகோட் பிராண்டுக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து பண்ணேன். ஏன்னா இங்கே நான் 15 days கிளாஸ் போட்டிருந்தேன். அப்போ நான் வந்து மாடல்ஸ் வச்சு பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ கூட நான் என் பேஜில் போட்டிருப்பேன். ஸோ அந்த பிராண்டு நல்லா இருந்தனால நான் வந்து கொலாப் கொடுத்தேன். இது வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? இப்போ நான் காலேஜ்ல வந்து 3 காலேஜ்ல போய் எடுத்திருக்கேன் கிளாஸ். ஸோ இங்கே நான் ஃபர்தரா இயர்லி இப்போ 6 months வந்து கிளாஸ் எடுப்போம். ஸோ அரௌண்ட் ஒரு 200 மெம்பர்ஸ் சொல்லலாம். இது வரைக்கும் எவ்வளோ அவார்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். அது நிறைய, அது கணக்கு கிடையாது. நிறைய நீங்களே வந்து பேஜ்லயே பார்த்துருப்பீங்க, நிறைய இருக்கும். ஸோ சில இடத்துக்கு போக முடியாமலும் ஆயிடும். இப்போ வந்து சீசன் டைம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். எப்படின்னா காலையில அவங்களுக்கு மேக்கப் பண்ணணும், ஈவினிங் ஆனா ரிசப்ஷனுக்கு மீட் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அசிஸ்டன்ட் இருக்காங்க, முதல் நாளே எல்லாமே நான் வந்து பிரிச்சு விட்டுருவேன். ஸோ இந்த ஒர்க்கு நீங்க வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் முடிச்சுட்டு எனக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். எப்படி அவங்க மேக்கப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, இவங்களுக்கு கிளைண்ட் இவங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நான் போனால் அதோட தாட்ஸ் வேறையா இருக்கும். ஸோ அவங்க நான் அனுப்பிச்சு விடும்போது அவங்க எக்ஸ்ட்ரா நிறைய ஏதாச்சும் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் ஓகே தான். அந்த மாதிரி டென்ஷன் வந்து நீங்க வீட்டில் வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணிக்குவீங்க? அதான் அப்ப பிள்ளைங்க யாராச்சும் வந்து பேசினாங்கன்னா அப்ப டென்ஷனா தான் ஆகும். பொதுவாகவே பெசாட்டிகள் இவங்க ஏதாச்சும் பேசினாங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். பட் ஓகே தான். இந்த ஸ்ட்ரகிள் கூட இல்லைன்னா எப்படி வந்து பிசினஸ் பண்றது? ஓகே, சீசன் டைம்ல ஓகே ரம்யா. இப்ப சீசன் இல்லாத டைம், இந்த ஆடி மாசம் அந்த டைம்ல எல்லாம் வந்து பிரைட்லாம் அவ்வளோக்கு வர மாட்டாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல அப்ப எல்லாம் நான் வந்து காஸ்டியூம் ரெண்டல் கொடுக்குறது. இப்ப அடுத்த மாசம் புக்கிங்க்கு இப்போ பிஃபோராவே வந்து புக்கிங் எடுத்துருவாங்க. சோ அதே போல குர்த்திஸ் எல்லாம் நம்ம ஓனா வந்து கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்றோம். சோ அதெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கும். சோ மல்டியா பண்றதுனால எனக்கு சீசன் இல்லாத டைம்லயும் நான் ஏதாவது ஒரு இன்கம். கண்டிப்பா. சூப்பர், அழகா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப வந்து போல்டா பேசினாவே பெண்களை வந்து ஆட்டிடியூட் காமிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து, ஒப்பீனியன் என்ன? அதை பத்தி எப்படி சொல்றதுன்னா, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காததை ஒருத்தவங்க சொல்லும் போது நான் போல்டா தான் அந்த இடத்துல வந்து பேசணும். ஓகேவா? நான் மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே இது வந்து பொருந்தும்னு வச்சுக்கோங்க. ஸோ போல்டா பேசாம எதுவுமே பேசாம நகர்ந்து போறாங்க அப்படின்னா அவங்க அதை அவாய்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், போல்டா பேசி விட்டுருவேன். சோ அப்ப என்ன ஆட்டிடியூட்டா தான், நீ ஆட்டிடியூட்டா இருக்க, திமுறா இருக்க, ரொம்ப திமுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆட்டிடியூட் காமிக்கிறது வந்து எல்லா இடத்துலயும் செட் ஆகுமா, இல்ல சைலண்டா வர்றது எல்லா இடத்துலயும் செட் ஆகும்? சில இடத்துல வந்து நம்ம வந்து விவாதம் வேணாம் அப்படின்னா சைலண்டா போறது பெஸ்ட். இல்ல அப்படின்னா நம்ம அதை பாத்துக்கலாம் அப்படின்னா போல்டா பேசுறது பெஸ்ட். மேரேஜ் ஃபர்ஸ்டா இல்ல கேரியர் ஃபர்ஸ்டா? மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட். மேரேஜ், ஃபேமிலிக்கு அப்புறம் தான் பிசினஸ். ஏன் வந்து கேரியர் செட் பண்ணிட்டு வந்து மேரேஜ் பண்ணா?
இல்ல அது அது வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. சம் உமன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா கேரியர் இல்லாம இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருந்ததுனால ஓகே. சம் கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த சப்போர்ட்டிவ் இருக்காது. ஸோ அவங்க வந்து தன்னை வந்து ஸ்டடீஸ்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ஒர்க்கோ செட் பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணுறது ஓகே தானே, பெட்டரா இருக்கும். இல்ல அதான் அவங்க மனநிலையை பொறுத்தது அது வந்துட்டு. ஸோ இப்ப எனக்கு என்ன பெஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு எது பெஸ்டா இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஸோ அவங்க மென்டாலிட்டியை பொறுத்து மனநிலையை பொறுத்து எல்லாம் மாறும். இப்ப ஆரம்பிக்கிற பிசினஸ் எல்லாமே பிராண்டா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ட்ரெண்டா இருக்கிறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல அது எப்படி சொல்றதுன்னா, இப்ப சும்மா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து விற்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அதை அவங்க எடுத்துப்பட்டாலே அது பிராண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களே வந்து வளர்த்து விட்டுறாங்க. ஸோ இதை நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு விஷயத்த அவங்க பண்ண ஆரம்பிச்சாலே அவங்க பிராண்ட் ஆயிடுறாங்க. பிராண்டுக்கும் இதுக்கும் வந்து ஈக்குவல் ஆயிடுது. ஸோ அந்த பிராண்டுக்கும் அதுக்கும் உள்ள வேரியேஷன் அப்புறம் எப்படிதான் மக்கள் புரிஞ்சுக்கணும்? அதை எப்பயும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லாம் இப்போ ஒரு வீடியோ நீங்க போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க பிராண்ட் ஆயிடுவீங்க. அப்ப அந்த பிராண்டுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்சியேஷன் இல்ல வித்தியாசமே இல்லாம போயிடுமே? அப்ப பிராண்டே பண்ண தேவையில்லை, எல்லாமே நார்மலா பண்ணிட்டு போயிடலாம். பண்ண தேவையில்லதான், நார்மலாவே பண்ணிடலாம் தான். ஏன்னா அதான் அதுதானே சோசியல் மீடியா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த பண்ணாலே பிராண்ட் ஆயிடலாம். 3 திங்ஸை வச்சு இந்த பிரைடே முடிச்சிடலாம் அப்படின்னா எந்த அஃபோர்டபுள்லையா இல்ல காஸ்ட்லியா? அஃபோர்டபுள்ல பிஎஸ்சில வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அஃபோர்டபுள் தான். ஸோ ரீகோட்லேயும் அஃபோர்டபுள் தான். மொத்தத்துக்கே உங்களுக்கு வந்து ஒரு 1200 இருந்தா ஒரு மேக்கப்பே க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். உங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல் மேக்கப்னா எது சொல்லுவீங்க? ஹெச்டி மேக்கப். அது வந்து இப்போ நார்மல் மேக்கப் பண்றதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ அது போட்டா ஸ்கின்ல இருந்து ஆயில் எந்த இதுவுமே இருக்காது, நல்ல ஹெச்டி ஃபேஸா இருக்கும். ஸோ பவுடரியா இருக்கும். அந்த மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங் இருக்கும். ஸோ அதனால எனக்கு அந்த மேக்கப் பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்டுக்குமே நான் ஹெச்டி மேக்கப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ ட்ரெண்ட்ல வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது சும்மா ட்ரெண்டுக்காக பண்றாங்க. இப்போ நான் சொல்றேன், அந்த நார்மல் மேக்கப் பண்ணாலுமே நீங்க வாட்டர் ஊத்துனீங்கன்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ தண்ணி ஊத்துனா எந்த மேக்கப்புமே வந்து அழியவே அழியாது. ஒரு சந்தேகமே அதை வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். எனக்கும் ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு மக்களே. வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்றாங்க. அப்ப வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னா என்ன? தண்ணி ஊத்துனா அது அலையவே. எல்லா ஃபவுண்டேஷனுமே ஹெச்டி தான். யாருக்கும் அது தெரியுதா இல்ல தெரியலையானே எனக்கு அது தெரிய கிடையாது. ஸோ எந்த ஒரு ஃபவுண்டேஷனுமே நீங்க டச் பண்ணிட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னா நிக்கவே நிக்காது. ஆயில் கண்ட்ல எப்படி வாட்டர் நிற்கும்? வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னே சொல்ல முடியாதுல்ல. நான் எனக்கு என்ன அவங்க வந்து அதை ட்ரெண்ட் ஆகுறதுக்காக என்ன பேர் யூஸ் பண்ணலான்றதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது வந்து எப்படி சொல்றது, வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணி ஊத்துனா அலையவே கூடாது. அப்ப என்ன வடிவேல் மாதிரி தேக்க நாரை வச்சுதான் தேய்க்கணுமா? எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. அதை எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்களேன். இல்ல இப்ப எல்லா ஃபவுண்டேஷனுமே வந்து ஹெச்டி தான். ஸோ அதுல வந்து நீங்க தண்ணி ஊத்துனாலும் அது மேலதான் வந்து மிதக்கும். நீங்க ஒரு கிளாஸ்ல வந்து ஃபவுண்டேஷன்ல தண்ணி ஊத்திட்டு ஃபவுண்டேஷன் ஊட்டிங்கன்னா அது மேலதான் வந்து மிதக்கும். ஓகேவா? ஸோ அதுல போய் நீங்க வந்து ஃபேஸ்ல டச் பண்ணிட்டு இப்போ வந்து தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா ஒழுங்குதான் செய்யுமே தவிர நிக்காது. ஸோ அதுதான் எல்லாரும் வந்துட்டு ஆயில் கண்ட வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் சொல்றாங்க. இப்போ ப்ராப்பரா மேக்கப் போட்டாங்க, ஓகே. அதை ரிமூவ் பண்ணணும். அதை எப்படி ரிமூவ் பண்ணா ஸ்கின் டேமேஜ் ஆகாது? தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோகோனட் ஆயில் வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஆமா, இது வந்து யாருமே வந்து சொல்லல. இல்ல கோகோனட் ஆயில் வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸ்கின் எதுவும் டேமேஜ் பண்ணாது. இப்ப காமனா பிரைடு கிட்ட இருக்க வேண்டிய திங்ஸ் அப்படின்னா எதை சொல்லுங்க? லிப்ஸ்டிக், டிஷ்யூ பேப்பர், வெட் டைப்ஸும் இருக்கணும். ஸோ மாய்ஸ்சரைசர். இது 4 காமனான திங்ஸ். நீ வரப்போற ஜென்ரேஷன் ஆகட்டும், உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நியூ என்டர்பிரனர் ஆகட்டும், இவங்களுக்கு உங்களோட ஒரு சஜஷன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ மக்களுக்கு எது தேவையோ அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒரு பிசினஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா புதுசா ஒரு பிராண்டை நீங்க வந்து கொண்டுட்டு வரும்போது சீக்கிரமா அவங்க பிசினஸ்ல வந்து சாதிக்க முடியும்னு என்னோட ஒப்பீனியன். பண்ணா வந்து ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் நம்ம போயிடலாம். வந்து நான் கேட்குற கொஸ்டின் பிரைடல் ஓரியன்டா தான். ரியல் ஆர் ஃபேக் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆல் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்றாங்க. ரியல் ஆர் ஃபேக்? இல்ல, இன்னும் நான் வந்து அதை பத்தி வந்து இன்னும் யூஸ் பண்ணது கிடையாது அந்த ப்ராடக்ட் பத்தி. ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதான் நான் கஸ்டமருக்கே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை பத்தி எனக்கு தெரியாதனால இதுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க முடியாது. இப்போ வந்து பிரைடல்னா வந்து ஹெவி, ரியல் ஆர் ஃபேக்? இல்ல ஃபேக் தான். ஏன்னா இப்ப எல்லா பிரைடுமே சரி அவங்களோட ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணி தான் இருக்கணும் மேக்கப்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ ஹெவி யாரும் விரும்புறது கிடையாது. ஸோ நீங்க ஒரு மாடல் ஷூட் பண்றீங்கன்னா அவங்கள நீங்க வச்சு ட்ரையல் பார்க்கலாமே தவிர ஸோ பிரைடை வச்சு நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. இப்ப ஹைலைட்டர் யூஸ் பண்ணா அது வந்து க்ளோ கொடுக்கும் அப்படிங்கிறது
ரியல் ஆர் ஃபேக்? ரியல். ரியல். மேக்கப் மேக்ஸ் எவ்ரிஒன் கான்ஃபிடென்ட். மேக்கப் பண்ணாலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறது ரியல் ஆர் ஃபேக்? ரியல் தான். ஏன்னா வந்து இது நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணாதான் நம்ம அழகா இருக்கும்ன்றது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஸோ ரியல் தான். கரெக்ட் தான். ஏன்னா இப்ப நான் மேக்கப் பண்ண மாட்டேன், லிப்ஸ்டிக் போட்டாதான் அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்குமே இப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் மேக்கப் பண்ண மாட்டேன். ஸோ லிப்ஸ்டிக் போட்டாதான் நான் அழகா இருக்குன்ற மாதிரி எனக்கே தெரியும். கண்டிப்பா டெஃபினெட்லி. எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் பெட்டர் மேக்கப். இப்போ வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமான காஸ்ட்லியா இருக்க பிராண்டை வச்சு நம்ம மேக்கப் பண்ணாதான் பெட்டர். எப்படி சொல்றது, நல்லா இருக்கும், பெட்டர் மேக்கப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இது ரியலா ஃபேக்கா? ஃபேக் தான். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு 5000 குள்ள ஒரு மேக்கப் கிட்ட வச்சு கூட நீங்க நல்லா வந்து ஒரு மேக்கப் பிரைடல் லுக் கொடுக்கலாம். சோ வந்து அது வந்து ஃபேக் தான். இப்ப நார்மல் ப்ராடக்ட்ட வச்சு அது வந்து மேக்கப் பிராண்ட் மேல இல்ல, நம்ம பண்ற கான்ஃபிடென்ட்ல இருக்கு, பிளஸ் வந்து நம்ம பண்ற டெக்னிக்ல இருக்கு. சாதாரணமா 1000 ரூபாய் ப்ராடக்ட்ட வச்சு கூட நம்ம அழகான மேக்கப் பண்ணலாம். ஓகே ரம்யா, இப்ப நீங்க வந்து காஸ்டியூம் டிசைனிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க பண்ண காஸ்டியூம் டிசைன்ல என்னென்ன கட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாமே? கண்டிப்பா. இப்ப இது வந்து ஆலயா கட்டு. சோ இது ஃபுல்லுமே வந்து பீட் ஒர்க் வந்து பண்ணிருக்கோம். ஃபுல்லுமே வந்து பாசியிலே பண்ணிருக்கோம் தானே. ஓகேவா? பார்ட்டி வேர்க்கு நாங்க வந்து ரெண்டல் கொடுக்கறது பிளஸ் கஸ்டமைஸ்டும் இருக்கு. இதுல ஒவ்வொரு பீட்ஸுமே வந்து அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க, பார்த்தாவே நல்லா தெரியுது பாருங்க. ஆனா இதெல்லாம் வந்து எப்படி ரம்யா பண்றீங்க? ஐ மீன் ரொம்ப மைல்டா பண்ணிருக்கீங்க. குறைஞ்சது ஒரு 3 days 4 days ஆகும் ஒரு ட்ரெஸ் நாங்க பண்றது. இப்ப வந்து ரெண்டலுக்கு தான் கொடுக்குறீங்களா இல்ல ஓனாவும் ஸ்டிச்? இல்ல ஓனா கிட்டாங்கன்னா 8000 வரும், நாங்க ரெண்டல் கொடுத்து 1500. இது வந்து லாங் மேக்ஸி இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லுமே வந்துட்டு டிசைன் இல்லாம ஹேண்டுக்கு மட்டும் டிசைன் கொடுத்து பண்ணிருக்கோம். ஆரி ஒர்க். இந்த ஒர்க் இப்ப பீட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க. பீட்ஸ் இது ஃபுல்லுமே ஆரி ஒர்க். ஐ மீன் மிஷின் எம்ப்ராய்டிங்கா? இல்ல ஹேண்ட் ஒர்க். ஹேண்ட் ஒர்க் தான். இங்க இருக்கிறது எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான், மிஷின் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல உள்ளது. நல்ல ஃப்ளாட்டிங்கா இப்போ போட்டோ ஷூட் இதெல்லாம் எடுக்கிறாங்கள, ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். இப்ப நான் போடுறது பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நாங்க கஸ்டமைஸ் பண்ணி இது ஏ லைன் சொல்லுவாங்க. இது போட்டாங்கன்னா குண்டா உள்ளவங்க கூட ஒல்லியா தெரிவாங்க ஏ லைன் கட்ல. ஏன்னா ஆலயா கட்டு குண்டா உள்ளவங்க வந்து ஆலயா கட்டு போட்டாங்கன்னா இன்னும் குண்டா கட்டும். ஸோ இந்த ஏ லைன் போட்டாங்கன்னா ஒல்லியா தெரிவாங்க. இது 5XL வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமைஸ்ல. இப்ப இந்த டிசைனுக்கு பேர் என்ன சொல்றீங்க? இதுவும் ஆரி ஒர்க் தான், பீடு ஒர்க். ஆரி ஒர்க் பீடு ஒர்க். இதுவும் ஏ லைன் தான். இதுவும் ஏ லைன் தான். இப்ப ஏ லைன் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லுமே குர்த்திஸ்ல ஃபுல்லுமே பீடு ஒர்க் தான். ஓகே. இப்ப நீங்க வந்து சுடி எல்லாமே வந்து டிசைன் பண்ணத காமிச்சிட்டீங்க. பிளவுஸ்லாம் வந்து ஆரி பிளவுஸ் அப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதையும் எங்ககிட்ட கொஞ்சம் காமிச்சிடலாம். கண்டிப்பா. இப்ப இது எல்லாமே வெட்டிங்க்கு கொடுக்கறது தான். ஸோ இது எல்லாமே இப்ப கொஞ்சம் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேவா? இப்ப ஹேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெட் பேட்டர்ன்ல. ஸோ போட்டா இந்த இது நம்ம ஸ்கின் தெரியற மாதிரி. இந்த பீட்ஸ் ஒர்க்ல எவ்வளவு மைல்டா வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பண்றீங்க? இப்ப குளிச்சுக்கிட்டே போறப்ப உங்களுக்கு ஷோல்டர் பெயின் அந்த மாதிரிலாம் வராதா? கண்டிப்பா வந்து வரும். பிளஸ் இதுதான் எல்லாரும் இப்ப வந்து கேக்குறாங்க. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்போம். ஸோ ரெண்டலும் இருக்கு. இப்ப இது வந்து ஓனா கஸ்டமர் வந்து கேக்குறாங்கன்னா எவ்வளவு? 4000. ரெண்டுக்கு கொடுத்தீங்கன்னா சாரியோட சேர்த்து 1000. ஸோ இந்த பேட்டர்ன் இப்போ பண்ணுவோம் ட்ரெண்டிங். பார்த்துக்குங்க மக்களே, உங்களுக்கு வேணும்னா ரம்யா பிரைடல்ல வந்து இந்த மாதிரி சாரீஸ் ஆகட்டும் குர்த்திஸ் ஆகட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரேஜுக்கு எல்லாம் பண்றாங்க பல்லாக் டிசைன் சொல்லுவாங்க. இது வாவ் செம்மையா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை கையில இருப்பாங்க இந்த சைடுல. ஸோ இது பல்லாக் டிசைன் சொல்லுவாங்க. இது வந்து பொண்ணு பார்த்துக்குங்க அழகா வந்து ஒரு ராஜ கோபுரம் மாதிரி போட்டு அழகா பண்ணியிருக்காங்க. பெண்ணுக்கும் வந்து நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. இது சிம்பிளா போடணும்னு சொல்லுவாங்கல்ல பிரைடு. ஆமா இதோட பிரைஸ் இது 3000. இது வந்து பட்டு சாரியில பண்ணலாம். நிறைய வந்து பிரைடல் பேட்டர்ன் தான் எல்லாரும் வந்து கேக்குறாங்க. சோ இதுவுமே இந்த சைடு ராஜா இருக்கும், அந்த சைடு ராணி இருக்கும். பாத்துக்குங்க இது பொண்ணு, அந்த சைடு பையன் இருக்கும். இதோட பிரைஸ் 4000. இப்ப இந்த பிளவுஸ்ல ஆகட்டும் இதெல்லாம் வந்து இந்த வேலைப்பாடுலாம் வந்து இவ்வளவு நுணுக்கமா பண்ணிருக்கீங்க. இது பண்றதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நாள் ஆகும்? 1 வீக் ஆகும். சில பேர் இந்த டிசைன் இப்ப அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா 3 daysல வந்து பண்ணிடுவோம்.
ஓகேவா? இதெல்லாம் வந்து சிம்பிள் ஒர்க் தான். ஸோ இந்த பிளவுஸ் எடுக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா வந்து 1 வீக் ஆகும். வேலைப்பாட்டுக்கு தகுந்த அந்த கூலி வந்து அந்த வேலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான். சம் கஸ்டமர் வந்து இது வந்து நீங்க ஓனா போடுற டிசைன்ஸ் ஓகே. இப்போ வந்து சம் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வந்து செல்லுல ரீல்ஸா பார்த்துட்டோ இல்லை கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து இந்த டிசைன் போட்டு கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுப்பீங்க. எந்த டிசைன் அவங்க கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து காமிச்சாங்கன்னா அதுக்கு உண்டான காசு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பேன். இப்போ இங்க இருக்க செட் எல்லாமே வந்து பிரைடலுக்கு கொடுத்துருன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு செட்டும் வந்து என்னென்ன டைப் ஆஃப் செட், இதுக்கு நேம்? இது வந்து பிரைடல் ஜுவல்லரி, இது வந்து டெம்பிள் ஜுவல்லரின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா ஒரு saree ஒரு எல்லோ கலர் கட்டணும்னா இந்த ஒரு செட்டு போடுறாங்க அப்படின்னா எலகன்ஸா இருக்கும். ஸோ இதுவுமே பிரைடல் ஜுவல்லர்ஸ் தான். இது வந்து ஏடிஸ் செட், இது ரிசப்ஷன் இதுக்கெல்லாம் வந்து எடுக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஏடி செட் தான் வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆல் டைப் ஆஃப் காஸ்டியூம் வந்து செட் ஆகும். இது வந்து லெஹங்காக்கும் இது வந்து செட் ஆகும். ஸோ நைட் ரிசப்ஷனு அந்த மாதிரி இருக்கும், பார்ட்டி வேருக்கும் இந்த மாதிரி இதை எடுப்பாங்க. முகூர்த்தத்துக்கு ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதெல்லாமே பிரைட்ஸ்மேடோட அம்மாக்கு அந்த மாதிரி சிம்பிளா போடணும்னா அது இருக்கும். இது ஃபுல்லுமே வந்து டெம்பிள் ஜுவல்லர்ஸ் பிளஸ் வந்து இயர்ரிங்ஸ். இன்னும் பாத்தீங்கன்னா இது லெஹங்காக்கு இதுக்கெல்லாம் வந்து போடுவாங்கல்ல. ஸோ சிம்பிளா ஒரு நெக் பீஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இதோட சேர்த்து இயர்ரிங்ஸ் கொடுப்பேன். இதோட ரெண்ட் 500. ஓனா பர்ச்சேஸ் பண்ணணும் 1200. மக்களே பார்த்துக்கங்க, இதை வாங்கி எனக்கு கொரியர் பண்ணிடுங்க. ஓகே. டெம்பிள் ஜுவல்லரி இப்போ வந்து saree வேர் பண்றாங்க. ஸோ நெக் பீஸ் எதுவுமே இல்லாம இது மட்டும் போடுவாங்க சில பேர். சொக்க ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரி கோல்டே தேவை. இந்த மாதிரி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து காஸ்ட் வேற கூடி போச்சு, அதனால இந்த மாதிரி செட் வந்து ரம்யா பிரைடல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நேம் இருக்கா? இது ஏடி பேங்கிள்ஸ். இப்போ நாங்கள் அந்த ஜுவல் செட் கிரீன் கொடுக்குறோம்னா அது மேட்சிங்கா பேங்கிள்ஸ் எடுத்துக்கோம். போட்டு காமிக்கலாமா? இப்போ இந்த கிரீன் கலர் செட் வந்து இப்போ வந்து எடுக்கிறாங்க ஏடி செட்ல அப்படின்னா ஸோ இதுக்கு மேட்சிங்கா வந்து பேங்கிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதோட யூஸ் தான். சூப்பரா இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு? 500. ஓனா பர்ச்சேஸ் பண்ணு அது கூட வரும் 1800 சம்திங் வரும். இதுவுமே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இதுதான் வந்து ரம்யா பிரைடல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப நேரமா நானும் கேட்கணும்னு இருந்தேன். இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, மேகசின்ல கூட வந்திருக்கீங்க. இதை நீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லை. இதை அப்படியே சொல்லிடுங்க, எனக்கு எக்ஸ்பிளனேஷன். இல்லை, நானே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இது வந்து மேகசின்ல வந்தது. ஏன்னா இந்த இதுல வந்து March 8 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ திருச்சியில் நிறைய என்டர்பிரைனர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்னோட பேஜ் அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ திடீர்னு அவங்க கேஷுவலாக தான் எங்கிட்ட வந்து பேசினாங்க, இப்போ நீங்கள் எப்படி இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. ஸோ அது மாதிரி திடீர்னு தான் வந்தாங்க. வந்து எங்கிட்ட நார்மலாக கேமரா எதுவுமே அவங்க கொண்டுட்டு வரல. ஸோ நார்மலாக என்னை வந்து வீடியோ எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக புக் ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க என்னை பற்றிட்டு. ஸோ எனக்கே அது சர்ப்ரைஸ். நந்தவனம் அந்த மேகசின்ல வந்து ரம்யா அவங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் ரம்யா. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இதுல நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ண அவார்ட்ஸ்னா எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்றேன்னா, இது நான் திருச்சியிலே நான் தான் ஒரு இது பண்றேன், ஒரு ஈவெண்ட்ஸ் பண்றேன். லேடிஸ்ல வந்து ஈவெண்ட்ஸ் வந்து நான் தான் வந்து ஆர்கனைஸ் பண்றது. ஸோ ஒரு பெரிய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நான் தான் திருச்சியிலே பார்த்தீங்கன்னா. ஸோ 300 மெம்பர்ஸ் வச்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஹிட் எனக்கு வந்து கொடுத்துச்சு, நல்ல சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஸோ அப்துல் கலாமோட அவார்ட்ஸ். கலாம் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஸோ இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அமைச்சர் கையால் வந்து வாங்கினேன், அன்பில் மகேஷ் சார் கையால். இது எதுக்காக? இது வந்து மேக்கப்ல வந்துட்டு அவங்க மேக்கப் ஓரியண்டா வந்து யார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ 100 பேர் அதில் வந்து இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க. நான் ரொம்ப நேரமா கேட்கணும்னு இருந்தேன் ரம்யா. விஜய் சார் கூட தான் வந்து போட்டோ பிடிச்சிருக்கீங்க, இந்த அவார்ட்ஸ் எதுக்காக? ஸோ வந்து என் பையன் வந்து ஸ்கூல்ல வந்துட்டு செகண்டு, ஸோ 10th வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருந்தான். ஸோ அதுக்காக வந்து விஜய் மன்றம் வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ வரைக்கும் வந்து எனக்கு விஜய் பத்தி எந்த ஒரு ஒப்பீனியனுமே கிடையாது. ஸோ அவர் ஸ்டேஜில் வந்து என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா, இன்னும் அந்த வீடியோ வந்து என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே என்னோட இன்ஸ்டா பேஜ்லயுமே நான் வந்து எப்படியும் ஒரு 6 months ஒன்ஸ் வந்து திரும்ப அது ரீவெண்ட் போஸ்ட் வந்து நான் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். மக்களே நோட் பண்ணுங்க, இந்த இன்டர்வியூல அந்த வீடியோவை போடுவோம். ஸோ வந்து விஜய் சார் வந்து அவ்வளோ குளைட்டா நல்ல சூப்பரா வந்து பேசினாரு. ஸோ ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அவர் வந்து முதல்ல இருந்தாலும் நாங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ உங்க பையன் வந்து ஸ்கூல் செகண்ட்னு சொன்னீங்க, அவங்க நேம் என்ன, எந்த ஸ்கூல்ல எவ்வளவு மார்க்? பேர் வந்து ஆதீஸ்வரன். ஸோ வந்து 10th வந்து 489 மார்க் எடுத்து.
கிங்ஸ்லி மெட்ரிகுலேஷன். இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இன்னும் வந்து உங்களோட இந்த ஃபீல்டுல வந்து மென்மேலும் பல சக்சஸ பார்த்து இன்னும் நிறைய அவார்ட் வாங்கி பக்கத்துல இன்னொரு ரேட் வந்து நீங்க அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா நானும் வந்து பண்ணிடுறேன், நிறைய அவார்ட்ஸ் வாங்குறேன். உங்களோட சேனலும் இன்னும் என் மேல வளர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஐ எம் ரம்யா. ஸோ தி உமன் சேனல்ல வந்து என்னோட நேர்காணல் வீடியோ வந்து லைவ் வந்து வருது. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லயா. சைனிங் ஆஃப் தி உமன் சேனல்.